அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 18/2/2026 மாசி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை பிரதமை திதி அனுஷ்டிக்கப்படுகிறது. இதில் சதய நட்சத்திரம் கூடிய ஒரு சுபதினமாக சம்பவிக்கிறது. இந்த நாளிலே நமது பாரத தேசத்திலே சூரிய கிரகணம் தெரியாது. அதே போல் இந்த சூரிய கிரக தோஷத்தினால் இறைவனுக்கு சில பூஜைகள் செய்வார்கள். சிவாலயத்திலும் பல்வேறு இடங்களிலே சிறப்பு பூஜைகள் செய்வார்கள். பல்வேறு இடங்களிலே சிவாலயத்திலே சிறப்பு பூஜைகள் மேற்கொள்வது பல்வேறு யாகங்களிலே நடக்க உள்ளது. இந்த நாளிலே ராகுவினுடைய நட்சத்திரம் சூரிய பகவானை முழுவதுமாக விழுங்கி அந்த சூரிய கிரகணமாகப்பட்டது நேற்று நடைபெற்றது. இதனுடைய பிட்ச நட்சத்திரமான சதய நட்சத்திரத்திலே ராகுடைய நட்சத்திரத்திலே இன்று சிறப்பு பூஜைகளை கொண்டு ஆலயங்களிலே அனைவரும் சென்று தரிசித்து வர பல்வேறு மாற்றங்கள், தொழிலிலே முன்னேற்றங்கள், நல்ல லாபங்கள் வந்து சேர்கிறது. தொழில் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படுகிறது. அரசாங்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் சிவாலயத்திற்கு சென்று சூரிய பகவானையும் ராகு பகவானையும் அர்ச்சனை செய்து வர உங்களது பல்வேறு முன்னேற்றங்கள், பல்வேறு தடைகள் நீங்கி முன்னேற்றம் சிறந்த முறையிலே நடக்க இருக்கிறது. நேர்களே, நாம் 12 ராசிகளுக்கான விஷயங்களையும் அதே போல் இந்த நாளிலே பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. பூச நட்சத்திரக்காரர்கள் சிவாலயம் சென்று சனி பகவானையும் சந்திர பகவானையும் பிரார்த்திக்கும் போது அதிலிருந்து முழுமையாக தோஷங்கள் விலகி நல்ல லாபங்களை பெறலாம். நேயர்களே, நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போமா? மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு பல்வேறு விஷயங்களுக்காக சந்தேக குணமும் சில இடங்களில் சில பிரச்சனைகளும் சகோதரிகளிடத்திலே சில மாற்றங்கள் இல்லாத ஒரு தொல்லைகளும் வரக்கூடிய சூழ்நிலை. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செய்யுங்கள். சில நேரங்களிலே உங்கள் வங்கியில் பணத்தினுடைய சில விஷயங்களுக்கு இஎம்ஐ ப்ராப்ளத்திற்காக அந்த பணத்தினுடைய சரிபார்ப்பு தன்மையை சற்று சரிபார்த்து கொள்ளுங்கள். சில நேரங்களிலே உணவு பழக்க வழக்கத்தால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது பல்வேறு லாபங்கள் வந்து உங்களை சேரும். ரிஷபராசினியர்களுக்கு தொழில் சார்ந்த இடங்களிலே சில பிரச்சனைகள், சில நேரங்களிலே தொழில் செய்யக்கூடிய நபர்கள், சுய தொழில்களை செய்யக்கூடிய நபர்கள் கடன் பெற்று சில பிரச்சனைகளால் மாட்டிக்கொள்ளக்கூடிய தருணங்கள், கடன் வாங்கிய நபர்களுக்கு பல்வேறு இடையூறுகள், சிக்கல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு சோதனையான நாள். நீங்கள் அதை உரிய வழிபாட்டை மேற்கொண்டு சாதனை படைக்கக்கூடிய தருணங்கள் வந்து சேர்கிறது. இந்த நாளிலே குருவின் பேராதரவு உங்களுக்கு வந்து சேர்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து ஆழ்ந்த ஆராய்ந்து செய்யும் போது ஒரு பெரிய லாபத்தை பெறக்கூடிய தருணம் வந்து சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடைபெற உள்ளது. மிதுனராசினியர்களுக்கு பல்வேறு இடங்களிலே சில விஷயங்களுக்காக உங்களது தொழிலிலே சில பிரச்சனைகள், அதே போல் பழக்க வழக்கங்களிலே சில பேரால் கைமாற்றாக வாங்கக்கூடிய பணத்தினால் மறதி ஏற்பட்டு சில பிரச்சனைகள், அதே போல் எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாடு செய்யக்கூடிய நீங்கள் பல்வேறு விஷயங்களுக்காக சிலரால் தொல்லைகள் அனுபவிக்கக்கூடும். நீங்கள் இந்த நாளிலே சில தொல்லைகளை பொறுத்து கொண்டு உங்களது உயரதிகாரியுடைய சில கோரிக்கைகளை நிறைவேற்றி வர பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சுமூகமாக முடிகிறது. கடகராசினியர்களுக்கு எந்த ஒரு லாபத்தன்மை அதிகரிக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே எந்த ஒரு சுபகாரியங்களும், அதே போல் புதிய தொழில், நட்பு சார்ந்த வட்டாரத்திலே பணப்பழக்கங்கள், அதே போல் சில இடங்களிலே திடீர் பணவரவு, தனவரவு, அதே போல் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உரிய இடத்திலே சிலருக்கு முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும். இந்த நாளிலே உடல் அசதிகள் இருந்தாலும் சில உடல் சோர்வுகளை குறைத்து கொண்டு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய தொழில்களை செய்யும் போது ஒரு பேரின்பமான லாபங்களும், அதே போல் அதீத செல்வ செழிப்பும் வந்து சேரக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செய்தால் அது உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கக்கூடிய தருணம். எனவே முயற்சி செய்து பல்வேறு லாபங்களை பெறுங்கள். இந்த நாளிலே சிகப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு பேராதரவும் பெரிய லாபமும் வந்து சேர்கிறது. சிம்மராசினியர்களுக்கு சற்று குழப்பம் கலந்த மனநிலையிலே இந்த நாள் ஆரம்பித்தாலும் கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள், பல்வேறு இடங்களிலே சென்று வரக்கூடிய தருணங்கள், நீண்ட நெடுதூர பயணங்கள், லாபமற்ற தன்மையிலே வேலை செய்யக்கூடிய தருணங்கள், சில நேரங்களிலே எதற்காக வேலை செய்கிறோம் என்ற ஒரு கேள்வியுடனே வாழ்க்கை நகர்த்துகிறது என்ற
ஒரு சந்தேக தருணமாக செல்லக்கூடிய இயல்பு நிலைகள், சில நேரங்களிலே உங்களுக்கு இரவு நேரங்களிலே தூக்கம் குறைவாக அமைகிறது. உடல்நிலை சோர்வு, அதே போல் லாபத்திலே சற்று பார்ட்னர்ஷிப் மூலம் தொழில் செய்வர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தொழில் சார்ந்த இடங்களிலே நீங்கள் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு லாபத்தை பெறலாம். கன்னிராசினியர்களுக்கு சில நேரங்களிலே பல்வேறு கருத்து வேறுபாடுகளோடு இருந்தாலும் உங்களது பழைய காதலியும் உங்களுடன் வந்து சேரக்கூடிய தருணம். அதே போல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சற்று காலதாமதமாக வரக்கூடிய தருணங்கள். நீங்கள் பல்வேறு விஷயங்களுக்காக ஆலோசனை பெற்று ஆலோசனை செய்து வரக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு நல்ல முயற்சிக்கான சான்றிதழ் பெறுதல். அதே போல் ஸ்போர்ட்ஸ் சார்ந்த நபர்கள் அந்த விளையாட்டுத் துறையிலே நல்ல ஈடுபாடு செய்தால் நல்ல லாபங்களை பெறலாம். பேர் பாராட்டு புகழ் வரக்கூடிய தருணம். இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த துளாராசினியர்களுக்கு பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையிலே இருந்து வந்தாலும் சில நேரங்களிலே உங்களுக்கு மன நிம்மதியும் பல்வேறு லாபங்களையும் தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான சூழலும், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு மன திருப்தியோடு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே நல்ல லாபங்கள், தொழில் சார்ந்த இடங்களிலே நல்ல பேர் புகழ்ச்சி, அதே போல் திடீர் பணவரவுகள் ஏற்படுவதால் நீங்கள் மனம் மகிழ்ந்து பல்வேறு விஷயங்களை சிறப்புறு செய்யக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடையை பயன்படுத்தும் போது நல்ல லாபத்தை பெறலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு இனிமையான சூழலும், அதே போல பல்வேறு இடங்களிலே உங்களது செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருப்பது தைரிய வீரியத்தை குறைக்கிறது. துணிந்தவனுக்கு தூக்குமேடை பஞ்சுமெத்தை என்பது போல எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்யக்கூடிய நபர்கள். சிலருக்கு இராணுவத்திலும், அதே போல தமிழ்நாடு காவல்துறை, அதே போல் காவல் பணியாளர்களாகவும் செக்யூரிட்டி கார்டு என்று சொல்லக்கூடிய படைப்பிரிவுகளிலே நல்ல வாய்ப்புகள் வந்துள்ளது. அதே போல் உங்கள் ராசிநாதனாகப்பட்ட செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய சில தொழில்களை செய்யும்போது நல்ல லாபங்கள் வந்து சேர்கிறது. நீங்கள் உரிய பிரிவிலே நிறைய தொழில்களை செய்யும்போது நல்ல லாபங்கள். இராணுவத்துறை, அதே போல் சில நேரங்களிலே நீங்கள் பல்வேறு விஷயங்களுக்காக மௌனம் காத்து கொண்டு இருக்கக்கூடிய தருணங்கள் நீங்கி ஒரு சுதந்திரமான தருணத்திலே ஒரு நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஈடுபாடுகள் வந்து சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் உங்களது முழு முயற்சியால் உங்களது பேர் புகழ் கிடைப்பதற்கு நீங்கள் வெண்பச்சை ஆடை அணிவிக்கும், அதாவது லைட் கிரீன், அதாவது ரொம்ப வெளிர் பச்சையில் இருக்கக்கூடிய ஆடை அணிவிக்கும் போது ஒரு நல்ல லாபத்தை பெறலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு சில பேருடைய சவகாசத்தினால் சில பிரச்சனைகள், அதே போல் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் உரிய ஊதியம் இல்லாத ஒரு நிலை, கணவன் மனைவிடையே சில சஞ்சலங்கள் இருந்தாலும் அது மறைந்து நல்ல குடும்ப அமைதி ஒற்றுமை பாராட்டுதல், சில பேருடைய தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் லாபம் இல்லாத ஒரு சூழ்நிலை, தொழிலாளர்களிடத்திலே சில கருத்து வேறுபாடுகள், பல்வேறு சூழ்நிலையிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு சிலவற்றினை உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய தருணங்கள், எந்த காரியத்தையும் சற்று ஈடுபாடு குறைவாகவே செய்யக்கூடிய ஒரு நிமித்தங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் காலதாமதமாக செய்யும் போது அதற்கான உரிய பாராட்டு புகழ்ச்சிகள் தடைப்பட்டு போகக்கூடிய தருணங்கள். எனவே நீங்கள் சற்று கவனமாக இருந்து தொழில் முன்னேற்றத்தை செய்யும்போது நல்ல லாபத்தை பெறலாம். நீங்கள் இன்று சிகப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது தன லாபத்தை பெறலாம். மகர ராசினியர்களுக்கு ராசி மண்டலத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். 2ஆம் இடத்திலே சூரியன், கூட்டமைப்பான கிரகங்கள் இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் பிற இடத்திலே சொல்லாமல் செய்வது சிறப்பு. சொல்லிய விஷயங்களை சற்று காலதாமதமாக செய்வதால் சில பிரச்சனைகள், தொழில் முன்னேற்றத்திலே சில பாதிப்பு. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பல்வேறு நபர்களோடு கலந்து ஆலோசனை செய்யும்போது நல்ல லாபத்தை பெறலாம். தொழில் முன்னேற்றங்கள் அடைய உள்ளது. அதே போல் சிலரால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி சுமூகமான முடியக்கூடிய சூழல். நண்பர்கள் உறவினர்களிடத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தொழில் சார்ந்த இடங்களிலே கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. சிலர் வங்கியிலே பெற்றிருக்கக்கூடிய காசோலைகளிலே சில மாற்றங்களால் தொல்லைகள், இவை அனைத்தும் உங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்தாலும் பல்வேறு வழிபாட்டு முறையினால் இந்த ஒரு தொல்லைகள் அனைத்தும் நீங்கி ஒரு சுபமான விஷயங்கள் நடக்க உள்ளது. எனவே நீங்கள் தொழில் சார்ந்த இடங்களிலே செல்லும்போது இறைவனை வழிபாடு செய்துவிட்டு செல்வது நல்ல சிறப்பான முறையில் தருகிறது. நீங்கள் ஊதா நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு நல்ல லாபத்தை பெறலாம்.
அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு நல்ல லாபங்கள் இருந்தாலும் பிறரால் பயம் ஏற்படக்கூடிய தருணங்கள், உங்களது சிலருடைய நட்பு விஷயத்தில் சவகாசம்தான் சில பயங்கள், சிலரால் எச்சரிக்கக்கூடிய தன்மைகள், அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் நிம்மதியாக சூழ்நிலைக்கு தக்கவாறு அனுபவிக்க முடியாத ஒரு நிலை, பிறரால் சில பயங்கள். நீங்கள் நிலம் சார்ந்த விஷயத்துக்கு வரி பணம் செலுத்தாமல் இருந்தால் செலுத்திவிடுங்கள். நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. நீங்கள் பல்வேறு கருத்துக்களை மனதில் கொண்டு செய்யும்போது நல்ல லாபங்களை பெறக்கூடிய சூழல். அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு இந்த நாளிலே சில பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு இனிமையான விஷயங்கள் நடைபெற்றாலும் உங்களுக்கு இப்போது ஏழரை சனி பிரச்சனையாகப்பட்டது சிலது இருக்கலாம். நீங்கள் சில இடங்களிலே சென்று வரும்போது காலதாமதம், அதே போல் காரிய தடைகள் இருந்து வர நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து செல்லும்போது நல்ல லாபங்களை பெறலாம். இந்த நாளிலே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவியிலே இருந்து வந்தாலும், தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் லாபங்கள் குறைவாக உள்ளது. அதே போல் சிலருடைய பாராட்டுக்கள் பெறுவதற்கான தருணங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இன்புற்று அந்த வேலையிலே தொழிலை சிறத்து செய்யும்போது நல்ல லாபங்களை பெறக்கூடிய தருணம். சிலருக்கு அரசாங்க இடத்திலே சில பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் சுமூகமான முடியக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது நல்ல லாபங்களை பெறலாம். எனவே இந்த 12 ராசினியர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.